ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு ஒரு ரேண்டமான ஒரு மினி vlog தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து தெளிவாக நான் காமிக்கலை, இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்க, எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. ஆனா சீரியஸா ஒரு செடி பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை வெட்டி விட்டதுக்கு அப்புறம் நல்லா அடுத்த அடுத்த டர்னுக்கு வந்து நல்லாவே பூ பூக்குது. நீங்க யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு செடி பூக்கவே இல்லைன்னா நல்லா அதை ஃபுல்லுமே வெட்டி விட்டுட்டு நான் வெறுமனே தண்ணி மட்டும்தான் ஊத்துறது, அதுக்கே நல்ல ரிசல்ட் இருக்கு. இடப்பட்ட நேரம் அம்மா இந்த மாதிரி அரிசி தண்ணி, உளுந்தெல்லாம் களைஞ்ச தண்ணி அதெல்லாம் ஊத்துறாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கு. எந்த ஒரு உரமுமே குடுக்குறதே இல்ல. நல்லா பூ பூக்குது. நீங்க யாராவது கார்டனிங் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. முடிச்சுட்டு அம்மா மதியத்துக்கு லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ மதியம் வந்து எப்பவுமே அம்மா தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு மதியம் வந்து கொஞ்சம் மீன் குழம்பும், மீன் பொரிச்சு வச்சிருந்தாங்க. பாப்பா வந்து குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டா. அதனால அவளுக்கு ரசமும், மீனும் தனியா எடுத்து வச்சுட்டு, சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு, படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப கம்மி நாள் தான் இருக்குது. முழுசா கூட ஒரு 2 மந்த்ஸ் இல்ல. ஆனாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு வந்து குரூப் 2வும் 4க்கும் தான் ப்ரிப்பேர் பண்ற ஐடியா. ஆனாலும் சரி, குரூப் 1ம் நம்ம சேர்த்து அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நெருங்கி வருதுன்னா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் படிப்பை ஸ்பீடப் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே குரூப் 1 அட்டன் பண்ணலான்னு தான் நான் வந்து இந்த படிப்பே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம். வேக்கன்சி கம்மியா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட படிப்பை ஸ்பீடப் பண்ணும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்குன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. என்னோட டைமிங் வந்து எப்பவுமே நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸும், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ். மொத்தம் எனக்கு ஒரு டேக்கு 5 ஹவர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த 5 ஹவர்ஸ்ல வந்து எப்படியாவது என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை நான் வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ நைட் டைம் எப்பவுமே வந்து நைட் டின்னருக்கு வந்து நான் தான் பண்றது. மார்னிங் ஆஃப்டர்நூன்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. ஸோ நைட்டு டின்னருக்காக தோசையும் சட்னியும் ரெடி பண்ணணும்னு சொல்லி அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். மேக்சிமம் மதியம்லாம் வந்து பாப்பா கொஞ்சம் டிவி ஏதாவது போட்டு விட்டோன்னா அமைதியா இருந்துக்கிடுவா. அதனால மதிய டைமிங் தான் எனக்கு படிக்க கிடைக்கும். அதனால அம்மா பார்த்துக்கிடுவாங்க. ஸோ நைட் வந்து அவளை கீழே விளாட விட்டுருவேன். அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ 8:00 அப்புறம் தான் நைட்டு டின்னருக்கு ஆரம்பிக்கிறது. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஃபுல்லும் கிளீனிங்லாம் முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து நைட் ரொட்டீன் வந்து கிளியர் ஆகும். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. இதுவரை காட்டின லவ்க்காக தேங்க்யூ. இந்த நெக்ஸ்ட் vlogல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.